வணக்கம். இன்றைக்கி பதிவில் பிரிக்க முடியாத கணவன் மனைவி உறவு, அதாவது குடும்பத்தில் எவ்வளோ சண்டை சச்சரவுகள் வந்தாலும் கடைசி வரை பிரிக்க முடியாத கணவன் மனைவி ஜாதக அமைப்பு எப்படி இருக்குதுங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். 10 பொருத்தம் பார்க்குறோம், பொருத்தம் சரி வரல. அப்புறம் வீட்டுக்கு தெரியாமல் திருமணம் செய்கிறது, காதல் திருமணம் செய்கிறது, அல்லது திருமண பொருத்தத்தில் தவறுகள் ஏற்படுது. இப்படி நிறைய குளறுபடிகள் நடந்தாலும் குடும்பம் அப்படிங்கிறப்ப கணவன் மனைவி அடிக்கடி சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் பிரிவினை வராது. கணவன் விட்ட மனைவியோ மனைவி வீட்டு கணவனோ பிரிந்து செல்ல மாட்டார்கள். அப்படி பிரிக்க முடியாத தம்பதிகள் யார்? இதை பற்றி நீ பார்க்க போகிறோம். ஒரு ஜாதகத்தில் ராகு கேது எந்த ராசியில் நிற்கிறதோ அந்த ராசியில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே இடத்தில் ராகு கேதுக்கள் இருந்தால் பிரிக்க முடியாது. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு துலாத்தில் ராகு, அதுக்கு நேர் 7ஆம் இடத்துல கேது. இந்த அமைப்பு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரியாக இருந்தால் பிரிக்க முடியாது. இதுதான், ஒரே ராசியில் ராகு கேதுகள் இருந்தால் பிரிக்க முடியாது. அடுத்தது, ஒரு ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் நிற்கும் ராசி, எந்த ராசியில் செவ்வாய் நின்னாலும் சரி, அதே ராசியில் பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் அல்லது குரு பகவான் இருந்தால், ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே நிற்குதோ அந்த ராசியில் சுக்கிரனோ குருவோ இருந்தால் இதுவும் பிரிக்க முடியாத தம்பதிகள். அப்போ 2 பேரும் பிரிய மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது, ஆண் ராசியில் சுக்கிரன் நிற்கும் ராசி, ராசி கட்டத்தில் 12 ராசி கட்டத்தில் எங்கே இருந்தாலும் தவறு இல்லை. சுக்கிரன் நிற்கும் ராசி, ஆண் ஜாதகம் சுக்கிரன் இருக்கிற இடத்துல பெண் ஜாதகத்தில் செவ்வாயோ குரு பகவானோ இருந்தால் இவர்களும் பிரிக்க முடியாத தம்பதிகள். அப்போ ஜாதகம் பொருத்தத்தை மீறி சில ராசிக்குள் இருக்கும் பொருத்தங்களும் திருமண உறவுகளை பலப்படுத்தி கணவன் மனைவி பிரிவினையை கொடுக்காது. அப்போ திருமண பொருத்தம் பார்க்குறப்ப இந்த விதிகளும் கட்டாயம் உங்களுக்கு பயன்படும். நன்றி, வணக்கம்.